நிகழ்ச்சியில பார்க்க போற படம் புத்தனின் சிரிப்பு. சமுத்திரக்கனி, ரமேஷ், மகேஷ், மித்ரா குரியன், மது, விவேக் மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. யோகேஷோடைய ஒளிப்பதிவுல அலி மிர்சாக்குடைய இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு சுரேஷ் சக்கரியா. இந்த படத்துடைய கதை, ஹீரோ மகேஷ் பிஎஸ்சி அக்ரி முடிச்சு தன்னுடைய நிலத்திலேயே விவசாயத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக பேங்க்ல லோன் கேட்கிறாரு. அந்த பேங்க் மேனேஜர் வாசு விக்ரம் லோன் தர முடியாதுன்னு மறுக்கிறதுனால மனமுடைந்து போறாரு. இவர மாதிரியே டெல்லியில நேர்மையான சிபிஐ அதிகாரி சமுத்திரக்கனியும் பல கோடி ரூபாய் ஊழல் செய்த பிசினஸ்மேன்களை கண்டிக்க தண்டிக்க முடியாததுனால மனமுடைந்து போய் மகேஷ் இருக்கிற அதே கிராமத்துக்கு வராரு. கிராமத்துல தன் தங்கை மித்ரா குரியனை மகேஷ் காதலிப்பது தெரிந்து அதை ஆதரிக்கிறாரு சமுத்திரக்கனி. தன்னம்பிக்கையோடு சமுத்திரக்கனியும் மகேஷும் கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து என்ன மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இயக்குனர் சமூகத்தை ஏமாற்றும் அதிகார வர்க்கத்தை அடையாளம் காட்டும் நிறைய விஷயங்களை கோர்வையா சொல்ல முடியாம தவிக்கிறாரு. இவருடைய தவிப்பை இவர் நடிகர்களும் சுமந்து நடிச்சிருக்கிறதுனால அவங்களுடைய நடிப்பிலும் அந்த தவிப்பு தெரியுது. இருந்தாலும் விவசாயம் எவ்வளவு முக்கியமானது, ஏமாற்றுக்காரர்கள் எப்படி தப்பிக்கிறாங்க, ஒவ்வொரு இந்தியனும் ஒரு நாள் 28 ரூபாய் இருந்தால் 3 வேளையும் நிம்மதியாக உணவருந்தலாம்னு சொல்ல அதிகாரியை வசனத்தால் நையாண்டி செய்ததற்கு இந்த இயக்குனரை பாராட்டலாம். மொத்தத்தில் புத்தனின் சிரிப்பு, ஏழையின் சிரிப்பு. இந்த வாரம் வண்ணத்திரை நிகழ்ச்சியில கருத்துக்கள், காட்சிகள் பார்த்தீங்க. இனி அடுத்த வாரம் வேறு இதே மாதிரி 2 புதிய திரைப்படங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.